வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு லெட்டர் பி எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லெட்டர் ஏ எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா லெட்டர் பி ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கும்போது ஐடென்டிஃபிகேஷனுக்கு குழந்தைங்களுக்கு எது கேபிட்டல் பி அண்ட் எது ஸ்மால் பி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். இதுதான் கேபிட்டல் பி ஸ்மால் பிக் பின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ கேபிட்டல் பி ஸ்மால் பியோட சவுண்டு ஃபோனிக் சவுண்டு பியோட சவுண்டு பு பால் போட் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பி சவுண்டு பு. ஸோ இதில் என்னது போட் இருக்கு இல்லையா, பி ஃபார் போட், பி ஃபார் பலூன், பட்டர்ஃப்ளை அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இதில் சின்ன சின்ன சென்டென்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா அதில் சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்கிறத குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸு சொல்லி கொடுக்கலாம். நமக்கு பெரிய லெவலில் கம்யூனிகேஷன் தெரியலைனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸை சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ பட்டர்ஃப்ளை அழகாக இருக்கும் இல்லையா, ஐ ஆம் வெரி ப்ரிட்டி. அதே மாதிரி என்னது, என்னோடய ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம்ல, மை ட்ரெஸ் வெரி ப்ரிட்டி, மை ட்ரெஸ் வெரி பியூட்டிஃபுல், இப்படி தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். நார்மலாக நம்ம லெட்டர் பி சொல்லிக் கொடுக்கும்போது பி ஃபார் பலூன், பி ஃபார் பட்டர்ஃப்ளை, பி ஃபார் போட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிக்சர்ஸ் காமிச்சு சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் பலூனை பார்த்திங்கன்னா யூ ஃபில் மீ வித் ஏர் அண்ட் ப்ளே. பலூனில் நம்ம என்ன பண்ணலாம், ஏர் ஃபில் பண்ணி விளையாடலாம். பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ப்ரிட்டி திங்ஸ் ப்ரிட்டியர் தென் யூ ஆர். நம்மளை விட பட்டர்ஃப்ளை ஒரு ப்ரிட்டி திங்ஸ் தானே, பார்க்குறதுக்கு நம்மளை விட அழகாக இருக்கும். போட்டு நம்ம என்ன பேப்பர் போட்டெலாம் போட்டு விளையாடுவோம், இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஃபைண்ட் அவுட் த ஆப்ஜெக்ட் ஹேவிங் ஷேப் ஆஃப் லெட்டர் பியில் ஒரு ஆப்ஜெக்ட்டு ஃபைண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பி போட்டுட்டு இதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது ஸ்பெக்ஸ் மாதிரி வருது இல்லையா, ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பி ஃபார் பால் கலர் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி அப்பப்போ கலரிங் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த டாட்டெல்லாம் ட்ரேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பென்சில் பிடிக்கிறதுக்கான க்ரிப்பு கரெக்டாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த டாட்டுக்கு மேலே அவங்க ட்ரா பண்ணணும் அப்படின்றது வரும்போது கரெக்டான க்ரிப் அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம இது சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ சில ஸ்கூலில் செக் நோட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. செக் நோட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா செக் நோட்டுக்குள்ளாடி இப்படி பாக்ஸ் இருக்குன்னா மிடில் பென்சிலை எப்போவுமே வைக்க சொல்லுங்கள். மிடில் வச்சுட்டு அங்கேருந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு க்ளோஸ்டு கர்வ் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ்டு கர்வ் இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. 4 லைன் நோட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு என்னது பிங்க் ஆர் ரெட் கலர் லைன் இருக்கும் இல்லையா நோட்டில், ஸோ அதில் குழந்தைங்கள பென்சில் வைக்க சொல்லுங்கள். வைக்க சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ செகண்ட் ப்ளூ வரைக்கும் இந்த ஸ்டாண்டிங் லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டிங் லைன் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே அவங்கள என்ன பண்ணணும், பென்சில் வைக்க சொல்லணும். வைக்க சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிங்க் கலர்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ளூ வரைக்கும் க்ளோஸ்டு கர்வ் எகெயின் கை எடுக்காமல் இந்த லைனில் டச் பண்ண சொல்லணும். சொல்லிவிட்டு திரும்பவும் கை எடுக்காமல் கீழே ஸ்டாண்டிங் லைன் முடிகிற வரைக்கும் என்னது திரும்ப ஒரு க்ளோஸ்டு கர்வ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக போட்டுருவாங்க. எழுதும்போது சொல்லிட்டு எழுத சொல்லுங்கள். இதுதான் கேபிட்டல் பி. ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், ஸ்டாண்டிங் லைன், க்ளோஸ்டு கர்வ். அண்ட் அதே மாதிரி தான் ஸ்மால் பியும் ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு இந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு மேலே அப்படியே நம்ம ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு ப்ளூ வரைக்கும் போயிட்டு அதிலிருந்து அந்த செகண்ட் ப்ளூ வரைக்கும் க்ளோஸ்டு கர்வ். இதுதான் ஸ்மால் பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுங்க. சப்போஸ் போட தெரியல அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டாட் வச்சு கொடுக்கலாம். டாட் வச்சுட்டு அது ஸ்டாண்டிங் லைன் ஈஸியாக போட்டுருவாங்க. இந்த க்ளோஸ்டு கர்வ் மட்டும் போடுறதுக்கு இந்த மாதிரி டாட் வச்சும் கொடுக்கலாம், ஆர் அவங்களே போடுறாங்கன்னா விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் குழந்தைங்களுக்கு கைப்பிடிக்காமல் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடுவாங்க. இது ஜஸ்ட் என்னோடய ஐடியாஸை தான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுக்குறேன். மோரோவர் அதை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.